வணக்கம் மக்களே, தமிழகத்துடைய இன்றைய மதிய வானிலை அறிக்கையை தான் பார்க்க போறோம். மதிய வானிலை அறிக்கையை பார்ப்பதற்கு முன்பு வானிலை தொடர்பான தினசரி கூடுதல் நிகழ்வுகள் மற்றும் கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய யுவராஜ் வெதர்மேன் அப்படின்ற யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பாத்தீங்கன்னா இன்று இரவு முதல் தமிழகத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்படுகிறது. நேற்றே மழை தொடங்கும் என்று சொன்னோம். அதன் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் மற்றும் நம்முடைய விழுப்புரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்திலும் குறிப்பாக சித்தூர் பகுதியில் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஹாட்ஸ்பாட் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நேற்று பார்த்தீங்கன்னா அங்கு பரவலாக மழை அமைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இன்றைய வானிலை எப்படி இருக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்றிலிருந்து மழையுடைய அமைப்பு மற்றும் தீவிரம் அப்படின்றது மென்மேலும் தீவிரமடையக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றிலிருந்து நம்முடைய வடகோடி மாவட்டங்கள், வட உட்புற பகுதிகள் வரை மழையானது எட்டக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் பெய்யக்கூடிய வெப்பசலன மழை மிகுந்த தீவிரத்துடன் இருக்கும். குறுகிய நேரத்தில் அதி தீவிர மழை, அதாவது அரை மணி நேரத்தில் கூட 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மழை கூட கொட்டி தீர்த்துவிடும். அந்த மழை போலதான் இந்த மழை இருக்கக்கூடும். 23ஆம் தேதிக்கு பிறகு மென்மேலும் மழை அமைப்பு தீவிரமாகும். இன்றைய பொறுத்த வரைக்கும், அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மழை எங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், அப்புறமா நம்முடைய வட மாவட்டங்கள், வட உட்புற பகுதிகள், டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரிசம அளவு பங்குடன் கூடிய மழையானது கொட்டக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க திரையில பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம வங்க கடலோரம், தென்மேற்கு வங்க கடலோரம் அருகே ஒரு மேக குவியல் குவிந்திருப்பது போல ஒரு புகைப்படம் இருக்கு. இது ஏன் நம்ம இப்ப போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க போகிறது. இன்னும் வெறும் 50 நாட்கள் மட்டுமே இருக்கிறது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை இங்க சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவுதான், ஆகஸ்ட் மாதம் பெரும்பான்மை இழந்துருச்சு. ஆகஸ்ட் மாதம் முடிய போகுது. செப்டம்பர் மாதம் காற்று சுழற்சிகள் நிறைய தமிழகத்தின் அருகே அமைந்து வெப்பசலனத்திற்கும் காற்று சுழற்சிக்கும் அதிக விதமான தொடர்பை ஏற்படுத்தி நல்லதொரு மழை பொழிவு, மிக வலுவான மழை பொழிவு செப்டம்பர் மாதத்தில் இருக்கும். அதுவும் குறிப்பா செப்டம்பர் இறுதி வரைக்குமே இந்த மழை இருக்கும். அக்டோபர் முதல் வாரம் பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று பின்வாங்கல் காரணமாக வானிலையில பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு இறுதியாக மழை பொழியுடைய நிலவரம், மழை பொழியுடைய சூழல்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு எப்படி சொல்றது, மழையுடைய ஒட்டுமொத்த தீவிரமும் தமிழகத்தை நோக்கி இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல இந்த முறை வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கக்கூடும். நன்றி மக்களே. இது போன்று தமிழகத்தில் நடக்கக்கூடிய தினசரி வானிலை நிகழ்வுகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்முடைய யுவராஜ் வெதர்மேன் அப்படின்ற யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நாளை சந்திப்போம்.